ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட யார் இருக்கானா சார்லஸ் டே 2 நாளா இங்க தான் இருக்காப்ல, நாசரேத்ல தான். இப்போ இது வந்து நாசரேத் அவுட்டர்ல நின்று பேசிட்டு இருக்கோம். அடுத்து வந்து சைமன் பீட்டர் வந்திருக்காங்க. ஏன்னா உங்க சேனல் பேரை அறிமுகப்படுத்திருங்க. தமிழ் கிறிஸ்டியானிட்டி சோசியல் மீடியா 2.0. ஓகே, அண்ணே வந்து தைரியமா எல்லாரையும் குறித்து பேசுவாங்க. என்னது வசனத்துல இருந்து பேசுவாங்க அண்ணே. சார்லஸ்னே, இப்போ ஒரு குரூப், அது என்ன சொல்றது, ஒரு 3 பேர் கொண்ட குரூப் வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம கிறிஸ்டியன் மக்கள் மத்தியில விதைக்காங்க. எப்படின்னா, சர்ச்சு தேவையில்ல, பாஸ்டர் தேவையில்ல. அதாவது பாஸ்டர்னா நமக்கு மெய்ப்பன் தேவையில்ல, நம்ம தான் ஆலயம், நம்ம சர்ச்சுக்கெல்லாம் போக வேண்டாம். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பாஸ்டரையும் அசிங்கப்படுத்துறாங்க. எல்லாம் முக்கியமா இருக்கிற எல்லா பாஸ்டரையும் அசிங்கப்படுத்துறாங்க. அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு மக்கள் மத்தியில இந்த பாஸ்டர் நம்பாதீங்க, இந்த பாஸ்டரே நம்பாதீங்க, நாங்க சொல்றது கேளுங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை திசை திருப்பி விடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? தம்பி, நான் இதுல இட மறிக்கிறேன். எப்படின்னா, சோகால்டு அப்படிங்கிற வேர்டை அவங்க பயன்படுத்துறாங்க. சோகால்டு பாஸ்டர்ஸ் ஆல் ஆர் யூ ஃபேக் அப்படிங்கிறாப்ல. ஓகே ஓகே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது இப்போ நம்ம சைமன் பீட்டர் ஆகட்டும், நான் கூட இன்னைக்கு வர சைமன் பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்டர்மார்கள் பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி யூடியூப்ல வந்து வீடியோக்கள் போடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் அவங்கவுங்க ஸ்டைலில் வந்து போடுறாங்க. ஆனால் மிக மிக குறிப்பாக ஒரு 3 தம்பிமார்கள், அவங்க ஆல்ரெடி எனக்கு வந்து தெரியும். நம்ம சேனல்ல அவங்கள இன்டர்வியூ எடுத்து, நான் அவங்க சேனல்ல இன்டர்வியூ கொடுத்து, அது பழைய கதை. நீங்க தான் கிட்டத்தட்ட அந்த சேனலே ப்ரமோட் பண்ணி விட்டேன். அதாவது இன்னைக்கு யூடியூப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, வருமானம் நிறைய பேர் சொல்லுவாங்க லட்சம் வருது, கோடி வருது அப்படின்னுட்டு. உனக்கு எவ்வளவு வருது மாசம்? அதிகபட்சம் யூடியூப்ல இருந்து ஒரு 10,000 வரும். உண்மையை சொல்லு, 10,000 வரும். இத்தனைக்கும் கேபா சேனல் வந்து ப்ரொமோஷன் சேனல், நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க, லட்சம் வியூஸ் போகும். அப்படி இருந்து ஒரு 10,000 ரூபாய். சைமன் பீட்டர்லாம் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒன்றும் வரல. இப்போ என் சேனல்ல நம்ம சேனல் பாருங்க, $41 நிக்குது 2 மாசமா. ஆக்டிவ் கிறிஸ்டியன் யூடியூப் சேனல் $41, இன்னும் $100 வந்து ரீச் ஆகல. அப்போ $100 ரீச் ஆனாலுமே 7,500 ரூபாய், 8,000 ரூபாய். அப்போ நீங்க ஒரு மாசத்துக்கே ஒருவேளை $100 வருதுன்னு வைங்களேன். இன்னைக்கு கேபாவுக்கு ஒரு $100 வருது அப்படின்னா அது கேபாவுக்கு தான். சார்லஸ் ஆகி எனக்கு வருதுன்னா எனக்கு தான். சைமன் பீட்டருக்கு வருதுன்னா சைமன் பீட்டருக்கு தான். ஆனா அந்த 3 பேர் அப்படி கிடையாது. அவங்க 3 பேர் என்ன பண்ணணும்? இல்ல, அது போக எடிட்டர்ஸ், அவங்களுக்கு 20,000 சம்பளம் அப்படிலாம் நம்மளே பாத்துருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்ல எடிட்டர் தேவை, 20,000 சம்பளத்துக்கு எடிட்டர் தேவை, 20 to 40 போட்டிருந்தாங்களோ. 20 to 40,000 ரூபாய் எடிட்டர். பிளஸ் அது போக பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா ஒருத்தர் தொப்பையை தள்ளிட்டு அங்க உட்காந்துருப்பாரு. அப்புறம் பெண்கள் வேலை பாக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேரு. 10 பேருக்கு சம்பளம். அப்போ நீங்க ஒரு ஆவரேஜா ஒரு 30,000 ரூபாய் போடுங்க. அப்போ 30,000 10 பேருக்கு என்ன? ப்ரொடக்ஷன் எல்லாம் சேர்த்தா 4 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் ஆயிரும். 5 லட்சம் ரூபாய் ஆகும். ஆமா. அப்ப இந்த 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் யூடியூப்ல இருந்து வருமா? அப்படி நீங்க ரொம்ப கரெக்டா ஆட் ஈடு வச்சு பண்ணாலும் என்ன ஒரு 40,000 ரூபாய்க்கு மேல கஷ்டம். அப்ப அந்த 40,000 நீங்க 10 பேர் பிரிச்சா ஒரு ஆளுக்கு 4,000மா? இல்ல. அப்ப 4,000 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்த முடியாது, பொண்டாட்டி பிள்ளைகள் சாப்பிட முடியாது, துணிமணிகள் எடுத்து கொடுக்க முடியாது. அப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓப்பனா சொல்றேன், சார்லஸ் ஆகி எனக்கு ஏகப்பட்ட ஆஃபரிங் வந்துச்சு. கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர், கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் எனக்கு ஸ்டூடியோ போட்டு தரேன்னு சொன்னாங்க. மாசம் 60,000 ரூபாய் சேலரி தரேன்னாங்க. வீட்டுக்கு காரை கூப்பிட்டு வந்து என்ன பண்றேன், சென்னையில கூப்பிட்டு போய் கண்டென்ட் அவங்களோடது, அதாவது அவங்க கதை அவங்களோடது, திரைக்கதை நம்மளோட. திரைக்கதை நம்ம என்ன பண்ணணும், அமைச்சு பேசிக்கணும். இந்த மாதிரி எனக்கும் ஆஃபரிங்லாம் வந்துச்சு. அவங்களோட நோக்கம் என்னன்னா, திருச்சபைகள் இருக்கக்கூடாது. திருச்சபைகள்னா திருச்சபை மட்டும் கிடையாது, வீட்டு ஜெப கூட்டம் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல என்ன பண்ணக்கூடாது, கூடக்கூடாது. ஒன்றும் இல்லை, கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் அவங்க கிட்ட போய் நீங்க பேசுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க மறுதளிக்க மாட்டாங்க. கரெக்டா? அதே மாதிரி பைபிள் வசனங்கள் கிறிஸ்தவர்களுக்கு தெரியறதோட அவங்களுக்கு நல்லா தெரியும்.
ஒத்துக்கிறீங்களா கண்டிப்பா. பிரதர்? ஆமா ஆமா ஆமா. அவங்க நம்ம ஏதாவது ஒரு தப்பா டீச் பண்ணோம்னு வைங்களேன், இல்லையே பைபிள் இப்படி சொல்லலையே அப்படின்னு அருமையா அவங்க வந்து விளக்கம் கொடுப்பாங்க. ஆனா அவங்க அப்ப கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் அவங்களோட ஆப்ஜெக்ட் என்னன்னா, கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை, ம். நம்ம பெரும்பான்மை என்ன பண்ணக்கூடாது, நம்ம எப்பவுமே மைனாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் தான், கிறிஸ்டியானிட்டி ம். மெஜாரிட்டியா ஆகக்கூடாது. ம். அப்ப மெஜாரிட்டி ஆகுது அப்படின்றது, இப்ப சைமன் பீட்டர் இந்த இடத்துல வந்து ஒரு உபவாச கூட்டமோ இல்ல ஏதோ ஒரு ஜெப கூட்டம் நடத்தினா, இந்த இடத்துல ஒரு 10 பேருன்றது என்னது, 10 ஸ்ட்ரென்த். ம். ஆமா, ஆமா. அப்ப சர்ச்சுன்றது ஒண்ணுமே கிடையாது, இதுவும் என்னது, சபைதான். சபைதான். எங்கே 2-3 பேர் கூடுகிறீர்களோ அங்கே நான் வாசம் செய்வேன். ஆமா. அப்ப அந்த குரூப்பை நீங்க நல்லா பாருங்க, சர்ச்சு மட்டும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம ஒன்னா கூடவே கூடாதும்பாங்க. ம், ம். கிறிஸ்தவர்கள் ஒண்ணு சேரக்கூடாது, ஐக்கியம் தான் முக்கியம். ஐக்கியம் முக்கியம். அந்த ஐக்கியத்தை உடைக்கிறது தான் கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர். அப்ப சார்லஸ் ஆகி எனக்கே 60,000 ரூபாய் தாரேன் அப்படிங்கும்போது, அப்ப அவங்களுக்கு இப்ப நீயே சொல்லுப்பா. ம். இல்ல அது வந்து ஒரு இல்லீகல் தான். ம். நம்ம கிறிஸ்டியானிட்டிய க்ளோஸ் பண்றது தான். இல்ல இப்போ ஒரு கிறிஸ்தவத்திலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம். அவங்க பேசுற பாருங்க, அவன், இவன், அவனெல்லாம் நான் மரியாதை கொடுத்து பேசணுமா? இவன் வயசு 30, அவங்க வயசு 50, அவங்களே அப்படி பேசுறது. தம்பின்னு தான் பேசுவேன். ஆமா. இதெல்லாம் தேவையா? அதாவது இது என்ன சொல்றது, நம்ம என்ன சொல்ற, பெருமை. அவங்க பேச்சிலே என்னன்னா பெருமை தான் இருக்கும். ம். தான் வச்சதுதான், தான் சொல்றதுதான் இங்க இருக்கிற 40 லட்சம் கிறிஸ்தவ மக்களுக்கு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில இருக்கிறவங்க. அவங்கள மாத்த முடியாது. ஆமா. மத்தபடி இப்ப நானும் இத்தனை வருஷம் வீடியோ போட்டு 7 வருஷம் என்னோட அனுபவத்துல சொல்றேன். யாரோ ஒரு பாஸ்டர்மார்கள் ஒரு யூடியூப்ல பிரபலமா இருக்கிறவங்களே நம்ம யூடியூப்ல பிரபலமா இருக்கிறவங்களே நம்ம பேசுறோம்னு வச்சுங்களேன், அவங்க மூலமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நம்ம ஒரு 10 வீடியோ அவங்கள பத்தி பேசுறோம்னா வேணா எப்பமாவது நம்ம லைனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, தம்பி ஒரு 1000 ரூபாய் போடுறேன். அது கூட ரொம்ப ரேரு. அப்படியே வேணா ஒரு பாஸ்டர்மார்களால் பாதிக்கப்பட்டவங்க யூடியூப்ல வீடியோ போடுறவங்க கிட்ட போய் ஒரு பைசா போடுறதுன்றது, நீங்க சொல்றீங்களா ஓப்பனா 1000 ரூபாய் போட்டாங்கன்னு, அவனால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? மத்தவனை மட்டும் பேசுவாங்க. முதல்ல சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்க இருந்து வருது? நான் இப்போ நம்ம இவ்வளவு நாள் கிரிட்டிசைஸ் பண்ணோம் கேப்பா, எனக்கு நான் பேங்க்ல வேலை பார்த்தது உனக்கு தெரியும். இப்போ நான் மோச செலுத்துறவங்க கிட்ட என்ன பண்றேன், அட்வொகேட் டீம்ல IRO அமைப்புல ஐடி விங்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நாளைக்கு கூட திருநெல்வேலியில மீட்டிங், அதுல இருந்து நம்மளுக்கு சம்பளம் வருது, வீட்டு வாடகை வருது, அதை கூட எடுத்து போடுவாங்க. போட்டோம். ஆனா அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்க இருந்து வருது சொல்ல முடியுமா? எனக்கு இங்க என்ன சொல்றது, ஏதோ பண்ணாங்களே இருக்கா? அதெல்லாம் கிடையாது. வீடியோ எடுத்து போடுங்க. வீடியோ எடுத்து எத்தனை ஆத்து மேயுது, குவாலி மேயுது, ஒண்ணுமே கிடையாது. இப்போ நான் வந்து சொல்ல முடியும், நான் கோல்டாமேர் எலக்ட்ரிக்கல்ஸ் நேசரத்துக்கு ப்ரொப்ரைட்டர் சர்டிபிகேட்டே இருக்கு, கவர்மெண்ட் சர்டிபிகேட் இருக்கு. அதுல ஒருத்தர் இப்போ கேட்டாப்ல, யாரோ ஒருத்தர் வாட்ஸ்அப்ல போடல, இன்னொருக்கு தேவைப்பட்டா நம்ம வீடியோலே போடுறேன். ப்ரொப்ரைட்டர் நான் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் படி நான் கோல்டாமேர் எலக்ட்ரிக்கல்ஸ் உடைய ப்ரொப்ரைட்டர். சைமன் பீட்டர் வந்து விவசாயி, இயற்கை விவசாயி, விவசாயம். அப்போ இன்னைக்கு சார்லஸ் ஆகிய நான் வந்து இன்னைக்கு வேலைக்கு போலனாலும் வீட்டுல உட்கார்ந்த இடத்துல இருந்து சாப்பிடலாம். கேபாவுக்கே தெரியும், 8 வீடு சென்னையில என்ன பண்ணிருக்கோம், அது போக திருநெல்வேலி நீங்க வந்துருக்கீங்களா இடைங்குடிக்கு 6 வீடு வாடகை கூட்டு வாடகை வந்து வந்துகிட்டு இருக்கு. அங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? அப்படியே சோர்ஸ் ஆஃப் இன்கம் முக்கியமான ஒருத்தர்னு வைங்க, தலைவர், அவர் தலக்கணம் பிடிச்ச ஒரு தலைவர் இருக்காரு, அவருக்கு கீழே உள்ள அத்தனை பேருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிறிஸ்தவத்துக்கு 24 hour இதானே ஒர்க். எத்தனை சேனல் தெரியுமா? ரொம்ப மோசம். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா, அதனாலதான் அவங்க பாருங்க நம்மளுக்கு யாருன்னே தெரியாது, அந்த பாஸ்டர் எல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா அவர் சபைக்கு மொத்தமே ஒரு 5 விசுவாசி தான் போவாங்க. ஒருத்தர் சபைக்கு ஒருத்தரும் பேரக்கூடாது, அவங்களுடைய டார்கெட். அதுக்கு அவங்களுக்கு எங்க இருந்து பேமெண்ட் வருது. இப்போ இது பண்றாங்க. இப்போ நானே கூட நிறைய வீடியோக்கள் பேசுறேன். நம்ம கருணாகரனை கூட சொல்றாங்க. கருணாகரன் எவ்வளவோ கிண்டல் அடிக்காங்க. ஆனா கருணாகரன் என்ன பண்றாப்ல, அன்னைக்கு நம்ம 2 தான் போயிருந்தோம் கோயம்பேடு மார்க்கெட்ல, நமக்கே தலைச்சுட்டு வந்துட்டு 4-5 கிலோமீட்டர் நடந்திருப்போம். அவங்க ஒவ்வொருத்தரா கஷ்டப்பட்டவங்களை தேடி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இத பண்ண முடியுமா உங்களுக்கு?
பண்ண முடியாது. ரோட்ல இருந்து நம்மள மாதிரி இப்படி பேசிட முடியுமா? பேசுற முடியுமா? வீட்டோட அந்த ஸ்டூடியோ விட்டு முதல்ல வெளியே வர முடியுமா? அதாவது இப்ப கருணாகரன் வந்து சொல்றது என்னன்னா, 100 கோடி ரூபாய்க்கு நீ ஏன் சபை கட்டுற, அந்த சபையில ஏழைகளுக்கு என்ன பண்ணுங்க, இது எல்லாருமே சொல்லுவாங்க. அது கொஞ்சம் சிம்பிளா கட்டிட்டு பண்ணுங்க பண்ணுங்க. இப்ப நம்ம அன்னைக்கு இப்ப யாருனாலும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம அன்னைக்கு கள்ளக்குறிச்சி அண்ணன் முன்னாடி பேசினதெல்லாம் எடுத்து போட்டுட்டு கிடப்பாங்க. ஆமா, அது வந்து தேவையில்லை, அவ்வளவுதான். இப்ப அன்னைக்கு கள்ளக்குறிச்சி போனோம். கள்ளக்குறிச்சி வீட்டு சபை, வீட்டு சபையில வச்சுதான் மக்களுக்கு என்ன பண்றாங்க, உதவி செய்யறாங்க. யாருனே தெரியாது. கருணாகரன் அண்ணனுக்கு அவங்க ஹெல்ப் பண்றாரு, முன்ன பின்ன யாருன்னே தெரியாது. அதான் உண்மை. இப்போ அவங்க கருணாகரன் அண்ணனையும் டேமேஜ் பண்ற காரணம் என்ன? ஏன்னா அந்த ஒரு 10 பேர் அவரு கூட்டுறாப்ல, அந்த 10 பேருக்கு உதவி செய்யறாரு. அப்ப அதுல இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படும். அது உங்களுக்கு பிடிக்காது. அந்த குரூப்போட நோக்கம் இப்ப உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சீங்களா? ஆனா சும்மானாலும் வேதத்திற்கு திரும்புங்கள், பைபிளுக்கு திரும்புங்கள். முக்கியமா கிறிஸ்தவத்துல ஒரு என்ன சொல்றது, பெரிய ஊழியக்காரன்னு சொல்லக்கூடாது. முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய மோகன் சிலாசஸ் அண்ணே, அப்புறம் நம்ம பால் தினகரன், அவங்க இவங்களெல்லாம் டேமேஜ் பண்றது அவங்க ஒரு வேலையாவே வச்சிருக்காங்க. டீப்பா இறங்கி அவங்கள டேமேஜ் பண்றாங்க. இப்ப அவங்கள டேமேஜ் பண்ணிட்டா என்ன ஆகும்? எல்லாரும் யோசிப்பான், ஐயோ இப்ப கிறிஸ்தவமே ஒரு தவறானதோ அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்கு தான் இவங்க சேனல் போயிட்டு இருக்கு. இப்ப நமக்கு ஜாலியா 3 பேர் உட்கார்ந்து நக்கல் அடிக்காங்கிறது தோணும். அதோடைய டார்கெட் என்னன்னா கிறிஸ்தவத்தை அழிக்கிறது. இல்ல, அது பெரிய அவங்க மோகன் சி என்ன பால்தனாரன் மாதிரி அவங்கள போடுறது காரணம் வியூவர்ஸ் கொண்டு வர்றது. ஆமா ஆமா, அது ஒரு நம்ம அவங்களே வேணுக்குன்னு அவங்க ஃபேமிலியில உள்ளது, எல்லாரும் ஃபேமிலியிலும் எல்லாம் இருக்கும். இதை நீ எடுத்து போட்டு அது எப்பமோ உள்ள கதை. மோகன் சிலாசரதன் அது எப்பமோ நடந்ததெல்லாம் இப்ப கூட எடுத்து போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வியூஸ்க்காக. அதுல கொஞ்சம் வரும்ல டாலர்ஸ். அது டாலர்ஸ்ன்றதோட எப்படி சொல்றது, அதை பேஸ் பண்ணி இன்னும் 2 அமைப்பினர் வருவாங்க. ஆமா ஆமா, கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா ஒரு பெரிய ஊழியக்காரன் இந்த கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் இருக்காங்க. அவங்க கூட இவங்கிட்ட கான்டாக்ட்ல இருக்கலாம். ஏன்னா எனக்கும் மோகன் சி அண்ணனுக்கும் உள்ள பிரச்சனை போதுதான் எனக்கு கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர்லாம் என்ன கான்டாக்ட் பண்ணாங்க. இதே 4 மாவடிக்கு அருகாமையில இருந்து அந்த மாதிரி தான் என்ன பண்றாங்க, அதேதான் டார்கெட் பண்றாங்க. மோகன் சி அண்ணன் காலையில 5 மணிக்கு விடியற் காலம் எழும்பி ஜெபம் பண்ண சொல்றாப்லையா. இது ஒரு தப்புன்னு வீடியோ போட்டு வச்சிருக்கான். காலையில எழும்பி ஜெபம் பண்ணுப்பான்றது, ஜெபம் பண்ண அப்புறம் அவன் கிறிஸ்தவன் ஆயிடுவான். பிடிக்காது. ஆனா சும்மானால வேதத்துக்கு திரும்புங்கள், பைபிளை படியுங்கள். ஏன்னா அப்பதானே நீ பைபிளும் படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டா, ஓ இவன் வந்து பூர்ண யோக்கியம் மாதிரி காமிச்சுக்கிறது அப்படின்னு அடுத்தவன் நக்கல. மத்தவன் எல்லாம் அதாவது தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் என்னைக்கு தாழ்த்தான் படுவான். அதனால இப்ப நீங்க அந்த மாதிரி சேனல்களை பாருங்க, ஒரு என்டர்டைன்மெண்டா பாருங்க, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க பார்க்காம விட்டீங்கன்னாலும் பாவம் அவங்களுக்கு சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க. ஆனா நான் உண்மையில சொல்றேன், என்ன வீடியோ போட்டாலும் நான் பார்க்க மாட்டேன். இதுதான் இவங்கன்னு தான் சொல்றேன். இது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு குறித்து இதுதான் முதல் வீடியோ நினைக்கிறேன். சேனல்ல பேரை சொல்ற கூட வாய் வந்து ஒரு மாதிரி வருது. ஆமா, கொமட்டிக்கிட்டு வருது. அதனாலதான் சொல்றது இல்ல. மற்றபடி நீங்க தொடர்ந்து அவங்க சேனலுக்கு, அந்த மாதிரி சேனல்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுல வரக்கூடிய அந்த கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர்கிட்ட இருந்து வரக்கூடிய கிளைம்ல தான் சோறு வாங்கி திங்கணும், வேற வழி இல்லை. அப்புறம் சோத்துக்கு இல்லாம போயிருவாங்க. அதனால தாராளமா என்ன பண்ணுங்க. ஓகே, இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.